الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. وقال النبي صلى الله عليه وسلم: موتوا قبل أن تموتوا، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகம் கற்றுத்தருகிற பாடங்களை நாம் சில விஷயங்களை பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாடு முழுவதும் என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது, நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற ஆய்வை நாம் மேற்கொண்டு நம்முடைய வாழ்க்கை பாதையை, வாழ்க்கை பயணத்தை கொஞ்சம் திருப்ப கடமைப்பட்டிருக்கிறோம். சமீப காலத்தில் நடந்த பேரழிவு கையில் தான் இருக்கிறது என்ற ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. மரணத்தை வைத்தவனும் அவன் தான், மரித்ததற்கு பிறகு அந்த குடும்பங்களுக்கு இரணத்தை சேர்ப்பவனும் அவன் தான். எங்கோ இருப்பவர்கள் அங்கே கொண்டு போய் சேர்க்கிறார்கள் என்றால் அதை வைப்பது, சேர்ப்பது, உள்ளத்திலே அந்த எண்ணத்தை எழுப்புவது, போடுவது எல்லாம் அல்லாஹ்வின் வேலை. மரண சிந்தனையை, மரணத்தை அளித்த அல்லாஹ் அந்த குடும்பத்தை எப்படி பாதுகாக்கிறார்? அகிலத்திலிருந்து எங்கோ இருக்கிற பல மைல்களுக்கு அப்பால் இருக்கிற வெளிநாடுகளில் இருந்து அல்லாஹ் தஆலா இறக்குமதி செய்து அந்த குடும்பத்தை காக்கிறார். இந்த நிகழ்வுகள், சுனாமி நமக்கு தருகிற பெரிய பாடம், மரண சிந்தனை நமக்கு தேவை. இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இஸ்லாம் மரணத்தை பற்றி என்ன சொல்லுகிறது? இஸ்லாம் மௌத்தை பற்றி என்ன சொல்லுகிறது? இஸ்லாத்தை பொறுத்தவரை மரணம் என்பது இழப்பு அல்ல. குர்ஆனையும் நீங்கள் ஹதீஸையும் ஆய்வு செய்து பாருங்கள். மரணம் என்பது அது ஒரு பேர் இழப்பு அல்ல. காரணம், உயிர் என்பது மடியாதது, மறையாதது. மனிதனுடைய உயிர் இருக்கிறதே, அது என்றைக்குமே மாறாது, மறையாது. அதற்கு அழிவும் கிடையாது. ஆலமுல் அர்வாஹ் நம்மை படைப்பதற்கு முன்பதாக அல்லாஹ் ரூஹை படைத்து, தாயினுடைய மணி வயிற்றிலே ரூஹை கொடுத்து, அதற்கு பிறகு உலகத்திலே வாழ வைத்து, மறுபடியும் கபருக்குள்ளே ரூஹை கொடுத்து, கேள்வி கணக்கு கேட்டு, அதற்கு பிறகு மறுமையிலும் ரூஹை அல்லாஹ் வைத்திருப்பான். அதுதான் சொர்க்கத்தையும் நரகத்தையும் சந்திப்பது. அதனால் ரூஹுகள் அழியாது. மரணம் என்பது ஒரு பேர் இழப்பு அல்ல இஸ்லாத்தை பொறுத்தவரை. இதனால் தான் மரணம் என்பது இழப்பு இல்லை என்ற காரணத்தினால் தான் நிறைய வரலாறுகளை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். இறந்ததற்கு பிறகும் அவர்கள் எப்படி சொன்னார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறார். யாசீன் சூராவை நாம் அடிக்கடி ஓதிய பழக்கம் உண்டு. அதிலே அல்லாஹ் ஒரு வரலாறு சொல்லுவான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சாதிக், மஸ்தூக், சம்பூன் என்று 3 பேர்களை அனுப்பி வைக்கிறார்கள் அன்தாக்கியா நகரத்திற்கு. இந்த 3 பேர்களும் சென்றார்கள். அன்தாக்கியா நகர வாசிகளிடத்திலே ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வை பற்றி சொல்லுகிறார்கள், ரசூலை பற்றி சொல்லுகிறார்கள், நல்லதை செய்ய வேண்டும் என்பதை பற்றி எடுத்துரைக்கிறார்கள். என்றைக்குமே நல்லவர்களுக்கு காலம் இல்லை, இன்றும் இல்லை, அன்றும் இல்லை. அதனால் அந்த ஊர் மக்கள் நையப்புடைக்கிறார்கள். 3 பேர்களை ஏசுகிறார்கள், பேசுகிறார்கள், ஏளனம் செய்கிறார்கள், கல்லடி கொடுக்கிறார்கள், சொல்லால் அடிக்கிறார்கள், கொலை செய்வதற்காகவும் முயலுகிறார்கள். இந்த நேரத்திலே ஹபீபுன் நஜ்ஜார் என்று சொல்லக்கூடிய அன்தாக்கியாவை சேர்ந்த ஒரு நல்ல மனிதர், நல்லதை சொன்னதற்காக இவரை நீ அடிக்கிறாயா, ஏசுகிறாயா, பேசுகிறாயா என்று இந்த 3 பேர்களுக்கு சாதகமாக பேசுகிறார். சாதகமாக பேசியவரை கொலை செய்கிறார்கள்.
குடலை தனியாக எடுத்தார்கள் என்பது வரலாறு. உடல் உறுப்புகளை தனித்தனியாக வெட்டுகிறார்கள். இவரை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது சொல்லுவான், மண்ணறையிலே வைக்கப்பட்ட பொழுது மலக்குகளிடத்தில் இவர் கேள்வியை கொடுக்கிறார். அதற்கு பிறகு மலக்குகளிடத்திலே சொல்லுவார், இறைவனிடத்திலே நான் பேச வேண்டும், அல்லாஹ்விடத்திலே நான் சொல்ல வேண்டும், என்னுடைய நிலையை என்னுடைய கவுமுகள் பார்க்க வேண்டும், நான் எவ்வளவு கூலி கொடுக்கப்படுகிறேன் என்பதை பார்க்க வேண்டும் யா அல்லாஹ், அதை நீ காட்டு என்று கேட்கிறார். மரணம் ஒரு இழப்பாக இருந்தால் இந்த செய்தி நடந்திருக்க கூடாது. அல்லாஹ் இதை உலகத்திலே ஒரு பாடமாகவே சொல்லி காட்டுகிறார். அழைத்த கவுமுகளே, நீங்கள் பார்க்க வேண்டும், அல்லாஹ் என்ன கூலி கொடுக்கிறான் என்பதை பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சூரத்தை யாசீனிலே சொல்லி காட்டுகிறார். மரணம் என்பது இழப்பு அல்ல. மூசா நபியின் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் நடந்த வரலாறுகளை குறிக்கும் முகமாகத்தான் சூரத்துல் பக்ரா என்றே அல்லாஹ் தஆலா பேர் வைத்திருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் நடந்த நிகழ்வு, தன்னுடைய சொந்தத்தை சொத்துக்காக கொலை செய்து, இன்றைக்கும் அது நிறைய இடங்களிலே நடக்கிறது. சொத்துக்காக வேண்டி சுகங்களை இழப்பது, சொந்தங்களை இழப்பது, இது சர்வசாதாரணமாக நடக்கிறது. அன்றும் நடந்தது. கொலை செய்து விட்டு கொலையாளியே வந்து சொல்லுகிறான், யாரோ கொலை செய்து விட்டார்கள் என்னுடைய சிறிய தந்தையை, கண்டுபிடித்துக் கொடுங்கள் மூசா என்று கேட்கிறார். கொலை செய்தவனை தன் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக கடைசியில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு மாட்டை அறுத்து அந்த மாட்டினுடைய வாளை எடுத்து அந்த பிணத்திலே அடிக்க சொல்லுகிறார்கள். இறந்தவருடைய சரீரத்திலே அடிக்கப்படுகிறது. அவர் எழுந்து சொன்னார், என்னை கொலை செய்தவர் இவர்தான். மரணம் ஒரு இழப்பாக இருந்தால் இது நடந்திருக்க கூடாது. இஸ்லாத்தை பொறுத்தவரை மரணம் ஒரு இழப்பு அல்ல, நிரந்தர இறப்பு அல்ல. ஈசா நபியின் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகனை எழுப்பினார்கள். கும்பி இதினில்லா, அல்லாஹ்வினுடைய அனுமதியோடு எழு என்று சொல்லுகிற பொழுது அவர் கபரில் இருந்து எழுந்தார் என்பதை ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ் காட்டுகிற வரலாறு. மனிதர்களுடைய ரூஹ் மட்டுமல்ல, பறவைகள், விலங்குகளுடைய ரூகுகள் கூட அழிக்கப்படுவது கிடையாது. அழிக்கப்படுவதாக இருந்தால், பேரிழப்பாக இருந்தால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 4 பறவைகளை தனித்தனியாக அறுத்து ரூகு போனதற்கு பிறகு 4 மலைகளிலே வைத்து நீ வா என்று கேட்கிற பொழுது அனைத்தும் வருகிறதை பறந்து, அது இழப்பாக இருந்தால் வந்திருக்க கூடாது. ஆக இஸ்லாத்தை பொறுத்தவரை மரணம் என்பது ஒரு பேரிழப்பு அல்ல, ஒரு சிறிய பிரிவு என்று சொல்லலாம். அதை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணிக்கிற பொழுது எப்படி வர்ணித்தார்கள் தெரியுமா? துஃபத்துல் முஃமின் அல் மௌத், மரணம் என்பது முஃமின்களின் அன்பளிப்பு என்றார்கள். அல்லாஹ் கொடுத்திருக்கிற அன்பளிப்பு. ஒருவர் ஒரு கட்டத்தை கடக்கிற பொழுது கடைசியாக கடந்து அவர் கேட்பது அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் மரணம், இனிமேல் நான் வாழ்ந்து என்ன பயன்? சிறு குழந்தையாக இருப்பார், திருமணத்தை முடிப்பார், அதற்கு பிறகு குழந்தை, அதற்கு பிறகு பேரன்களை எல்லாம் கண்டவர்கள் சொல்லி பழக்கம் உண்டு. நாங்கள் எல்லாம் லாபத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறோம், அதற்கு மேல் ஒன்றும் இல்லை. இறைவனுடைய லிக்காவை பெற வேண்டும் என்ற ஆர்வம், இதுதான் அன்பளிப்பு. இந்த அன்பளிப்பு என்ற விஷயத்திலே 2 சாரார்களை நாம் பார்க்கலாம். அதாவது மரணத்தை எதிர்நோக்குபவர்கள் 2 சாரார்கள். ஒன்று, துன்பம் தாங்காமல் மரணத்தை கேட்பவர்கள் உண்டு. மார்க்கம் இதை தடை செய்கிறது. துன்பம் ஏற்படுகிற பொழுது கடுமையான வேதனை, இந்த நேரத்திலே மரணத்தை கேட்பது கூடாது என்று மார்க்கம் தடை செய்கிறது. மரணத்தை கேட்காமல் தன்னுடைய கையில எடுத்துக்கொண்டு தற்கொலை செய்வதையும் மார்க்கம் தண்டிக்கிறது. துன்பத்தால் இன்றைக்கு இதுவும் சாதாரணமாக நடக்கிறது. அரபு வரலாற்றிலே ஒரு கதை ஒன்று கூட எழுதுவார்கள். ஒருவன் விறகு கட்டை சுமந்து கொண்டு செல்லுகிறான். 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 50 வருட காலம் விறகு சுமந்தே இவன் கஷ்டப்பட்டு கடைசியிலே ஒரு நாள் தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு செல்லுகிறான். இதெல்லாம் ஒரு பிழைப்பா, இதெல்லாம் ஒரு வேலையா என்று கட்டை தூக்கி எறிந்து விட்டு, மரித்து போனாலும் நன்றாக இருக்குமே, மரணம் வந்தால் நன்றாக இருக்குமே என்று அவன் கவலையோடு சொல்லுகிற பொழுது ஒருவர் பக்கத்திலே வந்து நின்றார். தம்பி, என்ன காரணத்திற்காக அழைத்தாய் என்னை என்று கேட்டார். உண்மை, நான் அழைக்கவில்லையே. இல்ல, மரணம் வந்தால் நன்றாக இருக்குமே என்று சொன்னாய், நான் தான் மலக்குல் மௌத் வந்திருக்கிறேன், என்ன விஷயமாக அழைத்தாய் என்று கேட்கிற பொழுது அதற்கு அவர் சொன்னார், வேறொன்றும் இல்லை, விறகு கட்டை தூக்குவதற்காக அழைத்தேன். கீழே கிடக்கிற விறகு கட்டை தூக்கி தலையிலே வைப்பதற்காக அழைத்தேன். அவனுடைய துக்கத்திலே இதை வெளிப்படுத்துகிறான். இதை போன்று இன்றைக்கு நம்முடைய குடும்ப சூழல்களிலே அழுத்தம் ஏற்பட்டவர்களும் சொல்வது உண்டு.
மௌத்து வந்தாலும் நன்றாக இருக்குமே, இறந்து விட்டாலும் துன்பம் துளைந்து விடுமே, இவ்வளவு வேதனையாக இருக்கிறதே. இந்த மன அழுத்தம் எதனால் ஏற்படுகிறது என்றால் அதற்கு பல காரணம். அதிலே ஒரு காரணம், பெற்றோர்கள் குழந்தைகளை கவனிப்பதில்லை. பெற்றவர்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கிற மன அழுத்தம் இதை தூண்டுகிறது. சந்தோஷத்திலே மட்டும் பங்கு கொள்ளுகிற பெற்றவர்கள். ஒரு குழந்தை இறந்து விட்டால் ஒருவன் எழுதுகிற பொழுது அழகாக எழுதுகிறான். எதற்கு அழுகிறார்கள் தெரியுமா? மனைவி தன்னை இனிமேல் கவனிப்பதற்கு ஆள் இல்லையே என்று சுயநலத்தால் அழுகிறாள். குழந்தைகள் அழுகிறார்கள் எதற்காக? இனிமேல் கொஞ்ச நாள் இருந்தா என்ன கொஞ்சம் சொத்தை சேர்த்து கொடுப்பாரே என்பதற்காக அழுகிறார்கள். எல்லாம் சுயநலவாதிகள். ஒரு பெண்மணி இடத்திலே கஷ்டமான கணவர், கஷ்டமான தந்தை சொல்லுகிறார் தன்னுடைய மகளிடத்திலே, எனக்கு அந்திம காலமாக இருக்கிறது, கடைசி வசியத்தாக சொல்லிக் கொள்கிறேன், எனக்கு அவர் ஒரு 3000 ரூபாய் தர வேண்டும். தகப்பனாரே கொஞ்சம் இருங்க, நோட்டை எடுத்து எழுதிட்டு வந்துடுறேன். 3000. யார் பேர் என்ன? எழுதுகிறாள். இவள் 5000, இவர் எனக்கு 5000 கொடுக்க வேண்டும் எழுதுகிறாள். வேறு எதுவும் மறந்து விட போகிறது, நினைவுபடுத்தி சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இங்கேயும் தந்தை மரித்தாலும் கூட தனக்கு சொத்து வேண்டும், சுக வேண்டும் என்றுதான் ஆசை. தந்தையை கவனிப்பது நோக்கமல்ல. அதை எழுதுகிறாள். அடுத்தும் சொல்லுகிறார். அந்த தந்தை சொல்லுகிறான், எனக்கு இவர் 7000 ரூபாய் கொடுக்கணும். அதையும் எழுதுகிறான். இந்த பெண்மணி எழுதிவிட்டு கடைசியில் அத்தா கொஞ்ச நேரம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க என்று மகள் சொல்லுகிற பொழுது தந்தை யோசித்து விட்டு, நான் ஒருத்தருக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்கணும், நான் ஒருவருக்கு ஒரு 1 லட்சம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. பார்த்தால் இது வில்லங்கமாக இருக்கிறது. வேறு வழி இல்லை. தந்தையே, நன்றாகத்தானே இருந்தீர்கள், உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? பைத்தியத்தை போன்று வேசுகிறீர்களே, பக்கத்தில் இருப்பவர்களை எல்லாம் அழைத்து என்னென்னமோ இவர் உளறிக் கொண்டிருக்கிறார், இவருக்கு புத்தி மாறிவிட்டது என்று கஷ்டத்தை தந்தையின் மீது போட்டு சுகங்களை தன்னின் பக்கம் திருப்புகிற சமுதாயத்தின் காரணமாகத்தான் இன்றைக்கு மன அழுத்தத்தால் பாதிக்கப்படுகிறார்கள், மரணத்தை கேட்கிறார்கள். சமுதாயத்தில் நிறைய கேட்பது உண்டு. ஒரு சிலர்கள் அந்த மரணத்தை தன்னுடைய கையிலேயே எடுத்துக் கொள்கிறார்கள். இதுவும் பெரிய பாவம், தற்கொலை. மார்க்கம் இதையும் வெறுக்கிறது. கைபர் போர்க்களம், கைபர் போர்க்களத்திலே வீரர்கள் ஏராளமானவர்கள் பொங்கி எழுகிறார்கள். அதிலே ஒரு வீரரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னார்கள், இவர் நரகவாசி என்றார்கள். சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். நாயகமே, ஒரு நபித்தோழரை பார்த்து ரசூலுல்லாஹ் நரகவாசி என்று சொன்னது அவராகத்தான் இருக்கும், வேறு யாரும் இல்லை. எந்த நபித்தோழரை பார்த்தாலும் அவரை சொர்க்கத்திற்கு இழுத்துச் செல்ல வேண்டும் என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கடைசி மூச்சு ஆசையாக இருந்த நாயகம் இவர் நரகவாசி என்றார்கள். சஹாபாக்களுக்கு தாங்க முடியவில்லை. தன்னுடைய சகோதரர் நரகத்திற்கு செல்வதை பார்த்து சஹாபாக்களால் எப்படி பொறுத்துக் கொள்ள முடியும்? ரசூலிடத்தில் கேட்கிறார்கள், நாயகமே என்ன சொல்லுகிறீர்கள்? உங்களுடைய திரு உதட்டிலிருந்து வருகிற வார்த்தைகளாயுது. என்ன நாயகம் இப்படி சொல்லிவிட்டீர்கள்? இவர் நரகவாசி என்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் பின்தொடர்ந்து செல்லுகிறார்கள். போர்க்களத்திலே கடுமையாக போர் செய்கிறார், உக்கிரமத்தோடு போர் செய்கிறார், எதிராளிகளை வெட்டி வீழ்த்துகிறார். கடைசியில ஒரு எதிரி இவனுடைய இந்த சஹாபியினுடைய கையை வெட்டுகிறார். கை தொங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த வேதனை தாங்காமல் மன அழுத்தத்தால் தன் கையிலே வைத்திருந்த வாளை வைத்து தன்னையே அறுத்துக் கொள்கிறார். தற்கொலை செய்து கொண்டார். இப்பொழுதுதான் சஹாபாக்கள் எண்ணுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உண்மையாகிவிட்டது. நரகவாசி என்று சொன்னார்கள். தற்கொலையால் இவர் நரகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார், இழுத்துச் செல்லப்படுகிறார் என்று சஹாபாக்கள் உணர்ந்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சென்று சொன்னார்கள் என்பது வரலாறு. மன அழுத்தத்தால் மரணத்தை வரவழைப்பது என்பதும் ஒரு பழக்கம் உண்டு. இது மார்க்கத்திலே தடை செய்யப்பட வேண்டியது. இன்னொன்றும் இருக்கிறது, இறைவனுடைய லிகாவை பெற வேண்டுமே என்பதற்காக ஆர்வப்படுவது. எல்லா நபிமார்கள் வலிமார்களுடைய வரலாறுகளையும் நீங்கள் பார்க்கலாம். எனக்கு இந்த விதமாக செல்வம் வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறோமே, யா அல்லாஹ் எனக்கு இப்படி வேண்டும் அப்படி வேண்டும் என்று ஒரு சிலர்கள் இப்படியும் கேட்பது உண்டு. யா அல்லாஹ் லாட்டரி வாங்கி இருக்கிறேன், அதிலே பரக்கத் செய்வாயாக, அதன் மூலமாக என்னை லட்சாதிபதியாக ஆக்குவாயாக. பேர் வைத்திருப்பார் பரக்கத் லாட்டரி, பேர் வைத்திருப்பார் பிஸ்மில்லா லாட்டரி. எல்லா தப்பான காரியத்துக்கும் பிஸ்மில்லாவோ அர் ரஹ்மான் ரஹீமோ, ரஹ்மான் என்டர்பிரைசஸ், ரஹ்மான் வட்டி கடை. ரஹ்மானுக்கு வட்டி கடைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள்,
விதமாக மௌத்தை பிரியப்படுவார்கள். என்னுடைய தோழர்கள் இறைவனுடைய லிகாவுக்காகவே பிரியப்படுவார்கள் மரணத்தை என்று பெருமானார் சொல்லுகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கேட்கிறோம். என்னுடைய குழந்தை இப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். யாராவது எனக்கு மரணம் இப்படி ஏற்பட வேண்டும் என்று கேட்டதுண்டா? ஆனால் அந்த சஹாபாக்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ் என்னுடைய மரணம் கூட ஒவ்வொரு தொழுகையிலும் அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார்கள், யா அல்லாஹ் நான் போர்க்களத்திற்கு செல்ல வேண்டும், போர்க்களத்திலே போர் செய்ய வேண்டும், போரிலே ஏராளமான எதிரிகளை நான் வீழ்த்த வேண்டும், அதற்கு பிறகு ஒரு எதிரியின் காரணமாக நான் சின்ன பின்னப்படுத்தப்பட வேண்டும், துண்டு துண்டாக வெட்டப்பட வேண்டும், குடல்கள் தனியாக எடுக்கப்பட வேண்டும், கண்கள் தனியாக எடுக்கப்பட வேண்டும், எல்லாம் தனித்தனியாக ஆக்கப்பட வேண்டும். இறைவா இந்த வாக்கியத்தை எனக்கு கொடு என்று கேட்கிறார்கள். மரணத்தை எப்படி ஏற்பட வேண்டும்? ஷஹாதத்தாக ஏற்பட வேண்டும், அதுவும் துண்டு துண்டாக வெட்டப்பட வேண்டும். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான். உஹது போர்க்களத்திலே துண்டு துண்டாக வெட்டப்படுகிறது. யார் இவர் என்றே தெரியாத அளவிற்கு வெட்டப்படுகிறது. கடைசியிலே நெகத்தில் அவருக்கு மச்சம் இருக்கும். அந்த நிகத்தின் மச்சத்தை வைத்துத்தான் இவர் அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் என்றே கண்டுகொள்ளப்பட்டது. இதையும் எதிர்பார்த்திருக்கிறார்கள். ஆவலால் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்ற பேராசையால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்திலே மௌத்தினுடைய வேலையை கொஞ்சம் நீங்கள் புரட்டி பாருங்கள். இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத் வருகிறார். உங்களுடைய ரூஹை வாங்குவதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வேலை வார்த்தை இதுதான், ஒரு நண்பன் என்னுடைய நண்பனை இறக்க செய்வானா? எனக்கு கலீலுல்லாஹ் என்று அல்லாஹ் பேர் கொடுத்திருக்கிறார், நண்பர் என்று பட்டம் கொடுத்திருக்கிறான். இந்த நண்பனை மரிக்க செய்வதிலே இறைவனுக்கு ஆனந்தமா? அப்ப மலக்குல் மௌத் சொன்னார்கள், உங்களை மரிக்க செய்யவில்லை, உங்களை காண வேண்டும் என்ற பேராசை இறைவனுக்கு, உங்களை பார்க்க வேண்டும் என்ற பேராவல் இறைவனுக்கு. அப்படியானால் என்னை அழைத்துக் கொள்ளுங்கள், நான் சம்மதமாக இருக்கிறேன், நானும் இதற்காகத்தான் எதிர்பார்க்கிறேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்திமை வேளத்தையும் அந்திமை காலத்தையும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மருந்து கொடுக்கப்படுகிறது. ஆனால் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு இதெல்லாம் மருந்தெல்லாம் தேவையில்லை, இந்த நோய் இருக்கிறதே இது தீராத நோய், இதற்குள்ள டாக்டர் இருக்கிறாரே அவர் என்ன நாடி இருக்கிறார் என்பது அந்த டாக்டருக்கு எனக்கு தான் தெரியும், அதனால் மருந்துகள் எல்லாம் எனக்கு தேவையில்லை. கடைசியில நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள் என்ன? அல்லாஹும்ம ரஃபீக்கல் அலா, அல்லாஹும்ம ரஃபீக்கல் அலா, இறைவா என்னுடைய அருமை நண்பா, உன்னை நான் காண வேண்டும் என்ற பேராவலின் காரணமாகத்தான் நான் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய உயிர் பிரிவதை என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்ப இறை நேசர்களுடைய நிலை இது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், இதெல்லாம் பார்க்கணுங்கிற ஆவல். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அல் மௌத்து ஜஸ்ருன் யூசிலுல் ஹபீப இலல் ஹபீப், மரணம் என்பது ஒரு பாலம், பாலம் கட்டி இருக்கிற பாலம், ஒரு நண்பனை இன்னொரு நண்பனின் பக்கம் சேர்க்கிற பாலம். அது நபிமார்கள் அதை பாலமாகவே பாவித்தார்கள், அதை அன்பளிப்பாக ஏற்றுக்கொண்டார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, நம்மை போன்றவர்களுக்கு மரணம் என்பது, இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிற பொழுது சொல்றான், அல்லதி கலக்கல் மௌத்தவல் ஹயாத்த, மௌத்தையும் ஹயாத்தையும் இறைவன் கொடுத்திருக்கிறான். எதற்கு தெரியுமா? லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா, உங்களை யார் நல்லமல் செய்தவர் என்று பார்ப்பதற்காக. இது ஒரு சோதனை களம். நம்மை பொறுத்தவரை மரணம் என்பது ஒரு சோதனை களம். இந்த சோதனை களம், அதாவது என்ட்ரன்ஸ்ல ரிசல்ட் வெளியாகிற நாள் அதுதான். பரீட்சை எல்லாம் எழுதி கடைசியில இவர பாஸா ஃபெயிலா என்று வெளியாகிற சோதனை களம் இந்த மரணம். இன்றைக்கு நிறைய பேர்களுக்கு சிறையில நம்ம உலகம் என்ற சிறைச்சாலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதே தெரியாது. பிரிட்டிஷ் புரட்சியை பற்றி நாம் படித்திருப்போம், கேட்டிருப்போம். இருட்டு சிறையிலே போட்டு வதை செய்யப்படுகிறது. ஒரு சிலர்களை இருட்டு சிறையிலே காலம் காலமாக அவர்கள் வெளிச்சத்தையே பார்க்கவில்லை. அந்த அரசாங்கம் கொடூரமான அரசாங்கம். சாவிகளை பூட்டி, விலங்குகளுக்குரிய சாவியையும் பூட்டி கிணற்றிலே போட்டு விடுவார்கள். இந்த பிரிட்டிஷினுடைய கொடுமையை எதிர்த்து போராளிகள் உள்ளே சென்று அந்த கைதிகளை எல்லாம் விடுவிப்பதற்காக நீங்கள் எல்லாம் வெளியே வருகிறீர்களா என்று கேட்கிறார்கள். அந்த கைதிகள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? வியப்பூட்டும் பதில். நாங்க வெளியே வந்து என்ன செய்ய போகிறோம்? 30-40 வருஷமா உள்ளேயே இருந்துட்டோம், இருட்டிலேயே. வெளிச்சத்தை பார்த்து என்ன பயன் எங்களுக்கு? வெளிச்சத்தை பார்த்து நாங்க என்ன செய்ய போகிறோம்? இன்னும் சில கைதிகள் சொன்னார்கள்,
வெளியே போனால் உழைக்க வேண்டி இருக்கிறது, இங்கே நேரமானால் சோறு தானாக வந்து விடுகிறது, நாங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? இப்படி சொன்னவர்களும் உண்டு. கடைசியிலே இந்த கைதிகளை எல்லாம் பிடித்துக் கொண்டு போய் வெளியே தள்ளி நீங்கள் பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அடுத்த நாளே அதே சிறைக்குள்ள போயிட்டான் அந்த கைதிகள். வந்தவர்கள், காப்பாற்ற வந்தவர்களை கூட கண்டுகொள்ளாமல் தாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பது கூட தெரியாமல் இருந்தார்கள். அதை கொண்டுதான் இன்றைக்கு சமுதாயத்தினுடைய நிலையும் இருக்கிறது. உலகம் என்பது சிறைச்சாலை என்று பெருமானார் சொன்னார்கள். இதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக நாம் நினைத்திருக்கிறோமா? விடுதலை எதிலே இருக்கிறது என்று நினைத்திருக்கிறோமா? அந்த கைதிகள் சொன்னதை போன்று இதிலேயே எங்களை வாழ விட்டு விடுங்கள், எப்படியோ நாங்கள் வாழ்ந்து கொள்ளுகிறோம் என்றுதானே நாம் நினைக்கிறோம். ஒரு கவிஞன் கூட அழகாக எழுதியிருந்தான், ரொம்ப அழகாக எழுதுவான். மனிதனுடைய வாழ்க்கை இப்பொழுது எப்படி தெரியுமா இருக்கிறது? கல்வெட்டிலே பொறிக்கப்பட்ட வார்த்தைகளை போன்றுதான் இருக்கிறது என்கிறான் அவன். கபரஸ்தானுக்கு போன கல்வெட்டில் எழுதி வச்சிருப்பாங்க அப்துல் காதர், அதற்கு அடுத்து பிறந்த தேதி. அப்துல் காதராக இருக்கிறவங்க கோச்சுக்காதீங்க, நான் பொதுவான அப்துல் காதரை சொன்னேன். பிறந்த தேதி, அதற்கு பிறகு ஒரு கோடு, இறந்த தேதி, இது மட்டும் தான் இருக்கும். இந்த கல்வெட்டு என்ன பாடத்தை கொடுக்கிறது என்று அவன் வடிக்கிறான், அழகாக வடிக்கிறான். பேர் வைத்தது என்பது அது உன்னுடைய செயலால் ஏற்பட்டதல்ல. பேர் என்பது நீ சம்பாதித்ததா? பெற்றோர்களால் வைக்கப்பட்டது. பேர் என்பது நீ சம்பாதித்ததல்ல. பிறப்பும் இறப்பும் தான் மிஞ்சி நிற்கிறதா? அவன் கேட்கிறான். பிறந்ததே, அதுக்கு கீழே ஒரு கழித்தலே இறப்பு. பிறப்பை இறப்பிலே கழித்து விட்டால் மிஞ்சி இருக்கிற இந்த பூஜ்ஜியம் தான் உன்னுடைய வாழ்க்கையா என்று கேட்கிறார். வெறும் கழித்தல் அடையாளமாகத்தான் இருக்க விரும்புகிறாயா? ஒரு கூட்டலாக இருக்கக்கூடாதா? பெருக்கலாக இருக்கக்கூடாதா? வகுத்தலாக இருக்கக்கூடாதா? வெறும் வெற்றிடமாகவே நீ வாழ்ந்திருக்கிறாயே என்று அவன் கேட்கிறான். இன்றைக்கு நம்முடைய நிலைமையும் அப்படித்தான் இருக்கிறது. நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? இத்தனை ஆண்டுகளை, 40 ஆண்டுகளை கடந்து விட்டோமே, நாம் என்ன செய்திருக்கிறோம்? பெருமானார் சொன்னார்கள் மரணத்தை பற்றி, மூத்து கபல அந்த மூத்து, மௌத்தாவதற்கு முன்பதாக மௌத்தாகிக் கொள்ளுங்கள். இதற்கு ஹிகாயத்துல் லத்தீப் என்ற ஒரு நூலிலே ஒரு கதை எழுதுவார்கள், ரொம்ப அற்புதமான கதை. மௌத்தாவதற்கு முன்னால் மௌத்தாவது என்றால் என்ன? ஒருவன் வெளிநாட்டுக்கு புறப்படுகிறான். புறப்படுகிற பொழுது, இது ஒரு கதை, புறப்படுகிற பொழுது தன்னுடைய வீட்டில் இருக்கிற அத்தனை பேர்களிடத்திலும் கேட்கிறான், நான் வெளிநாட்டுக்கு போக இருக்கிறேன், உங்களுக்கு என்ன வாங்கி வர வேண்டும் என்று கேட்கிறான். எல்லோரும் ஒவ்வொரு பொருளை சொல்லுகிறார்கள். அவன் வளர்த்த கிளி, இந்த கிளியிடத்திலும் கேட்கிறான், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறான். இது கதைக்காக சொல்லப்படுகிற வரலாறு. அந்த கிளி சொன்னதாம், என்னுடைய சலாமை, நான் தங்க கூண்டிலே அடைக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய சலாமை என்னுடைய இனத்தை சேர்ந்த கிளிகளிடத்திலே சொல் என்று சொல்லுகிறது. இவனும் சென்றான், வேலைகளை பார்க்கிறான், எல்லோருக்கும் பொருளை வாங்குகிறான். வருகிற பொழுது கிளிகள் ராகம் பாடிக்கொண்டு மரத்திற்கு மரம் தாவிக் கொண்டிருக்கிறது. இவன் சலாம் சொன்னான், உன்னுடைய இனத்தை சேர்ந்த ஒரு இனம் என்னுடைய கூண்டிலே அடைக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு சலாம் சொன்னது என்று சொல்லுகிற பொழுது இந்த வார்த்தையை கேட்டவுடனேயே ஒரு கிளி திடீர் என்று கீழே விழுந்தது. திடீரென்று கீழே விழுந்து இறந்து விடுகிறது. அப்பொழுது பார்க்கிறான், இந்த கிளியும் அந்த கிளியும் நண்பர்கள் போல் தெரிகிறது. நண்பரின் இறப்பு செய்தியை கேட்டு இதால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று எண்ணிக்கொண்டு வீட்டுக்கு சென்றான். சென்றதற்கு பிறகு சொன்னான், நான் உன்னுடைய சலாமை எடுத்து சொன்னேன், உன்னுடைய நண்பராக இருந்த கிளி விழுந்து இறந்து விட்டது என்று சொன்ன உடனே கூண்டிலே இருந்த கிளியும் விழுந்து விட்டது. தலையை கீழே போட்டது, இறந்து விட்டது. அந்த செய்தியை கேட்க முடியாமல் நாம் ஒரு முட்டாள், அதனிடத்திலே சொன்னதால் அது இறந்து போனது, அந்த செய்தியை சொன்னதால் இது இறந்து போனது என்று அந்த கிளியை எடுத்து வெளியே போடுகிறான். அது வேகமாக சரட் என்று பறந்து மேலே போய் உட்கார்ந்து கொள்கிறார். என்ன கிளியே, உனக்காக தங்க கூண்டு செய்திருக்கிறேன், நீ இங்கே வந்து அமர்ந்து கொள்ளுகிறாயே, என்ன காரணம்? ஏன் என்னுடைய கூண்டுக்கு வரவில்லை என்கிற பொழுது அந்த கிளி சொன்னது, எனக்கு கூண்டு விடுதலை அல்ல, அது சிறைச்சாலை. நான் விடுதலை பெறுவதற்கு என்ன வழி என்று ஏங்கிக் கொண்டே இருந்தேன், எனக்கு வழியைத்தான் அந்த கிளி பாடமாக சொல்லிக் கொடுத்தது. இப்படி நீ விழுந்து விடு, மரிப்பதற்கு முன்பதாகவே மரித்து விடு, உனக்கு விடுதலை கிடைக்கும். மௌத்துக்கு முன்பதாகவே மௌத்தாகி விடு, உனக்கு விடுதலை கிடைக்கும். இதை போன்றுதான் நமக்கும் சுனாமி கற்றுத் தருகிற பாடம், மரிப்பதற்கு முன்பதாகவே மரிப்போம், நமக்கு விடுதலை உண்டு. சொத்துக்களின் மீது ஆசை, சுகத்தின் மீது ஆசை,
பொருளின் மீது ஆசை, பற்று, இந்த பற்றெல்லாம் இன்றைக்கு எங்கே போனது? நேற்று வரை லட்சாதிபதிகளாக இருந்தவர்கள், கோடீஸ்வரர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு கையேந்துகிற நிலையில் இருக்கிறார்களே, அதற்கு என்ன காரணம்? அல்லாஹ் நினைத்ததை நான் நடத்துவேன் என்று சொல்லி காட்டுகிறான். மரணத்தை நினைத்து வாழுங்கள் என்கிறான். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் இதைத்தான் சொன்னார்கள். காலையில எழுந்தவுடன் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? 4 காரியத்தை காலையிலிருந்து இரவு வரைக்கும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதிலே ஒன்று, முதலாவதாக காலையில் எழுகிற பொழுதே ஒரு முஆஹதா, ஒரு உடன்படிக்கை இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய அமல்களை எப்படி செய்யறது, வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும், கொடுக்கல் வாங்கல் எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு முஆஹதா, ஒப்பந்தம் இருக்க வேண்டும். யாராவது செய்யறமா? காலையில எழுந்த உடனேயுமே யாரடா கவுக்கிறது? இத்தனை பாடங்கள் நடக்கிறதே. அல்லாஹ் பூமியினுடைய இயற்கையே மாற்றி இருக்கிறானே, வரைபடத்தையே மாற்ற வேண்டி இருக்கிறதே. தூர்ந்து போன கிணறுகள் எல்லாம் இன்றைக்கு தண்ணீரை கொப்பளித்துக் கொண்டிருக்கிறதே. எல்லா பூமி பஞ்சபூதங்கள் எல்லாம் மனிதனை கொள்வதற்காக, காவு வாங்குவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறதே. நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு வழியை தெரிந்து கொள்ள வேண்டாமா? அதனால முதல்ல எடுத்த உடனே முஆஹதா, நமக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் வேண்டும். ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிற பொழுதும் முராக்கபா வேண்டும். முராக்கபா என்றால் இது இறைவனுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான காரியமா? நாம் செய்யக்கூடிய காரியம் ஒரு சிந்தனையாவது வேண்டும். அதெல்லாம் நமக்கு கிடையவே கிடையாது. இது இறைவனுக்கு பொருத்தமான காரியமா? நாம் இந்த இடத்துக்கு போகிறோம், இது அல்லாஹ்விற்கு பொருத்தமான காரியமா? செய்யலாமா செய்யக்கூடாதா என்ற ஒரு முராக்கபா வேண்டும். மூன்றாவது, உறங்குவதற்கு முன்பதாக முஹாசபா வேண்டும். ஹாசிபு கபில அன் துஹாசிபு, கேள்வி கேட்கப்படுவதற்கு முன்பதாகவே நீங்கள் கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள் என்றார்கள். அதனால சுலைமான் இப்னு தாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். எதற்கு அழுகிறீர்கள் என்கிற பொழுது, எனக்கு மரணத்தை கண்டு பயம் வந்து விட்டது, அழுது கொண்டிருக்கிறேன். மரணத்தை கண்டு எதற்கு நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்று சுலைமான் இப்னு தாரானி இடத்திலே கேட்கிற பொழுது அதற்கு அவர் சொன்னார்கள், சாதாரணமாக ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்கு மாறு செய்கிற பொழுதே, நான் என்னுடைய நண்பனுக்கு மாறு செய்து விட்டால் அவனுடைய முகத்தை பார்க்கிறதுக்கே எனக்கு ஹயாவா இருக்கு, வெக்கமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது. இப்படி இருக்கே, நான் இறைவனை இவ்வளவு பாவம் செய்துவிட்டு எந்த கண்ணிலே பார்க்க முடியும்? அல்லாஹ்வை போய் எந்த கண்ணில் பார்க்க முடியும்? அதனால ஹாசிபு கபில அன் துஹாசிபு, நீங்கள் கேள்வி கேட்கப்படுவதற்கு முன்பதாக நீங்களே கேள்வியை கேட்டுக் கொள்ளுங்கள். இரவிலே அமர்ந்து இன்னைக்கு என்னென்ன தவறுகள் நாம் செய்திருக்கிறோம், என்னென்ன நலவுகள் நாம் செய்திருக்கிறோம் என்ற ஒரு கேள்வியையும் நாம் எழுப்ப வேண்டும். அதற்கு பிறகு அதில் ஏதாவது குற்றம் குறை இருந்தால், இன்றைக்கு ஒரு குற்றத்தை நாம் செய்திருப்போமேயானால் முஆக்கபா, அதற்காக அன்றைக்கே தௌபா செய்து விட வேண்டும். அன்றைக்கே தௌபா செய்து விட வேண்டும். இன்றைக்கு எத்தனை பேர்கள் தௌபா செஞ்சிருக்கிறோம்? நாம் செய்த பாவங்களுக்காக மலைகளை போன்ற பாவங்கள் ஒவ்வொரு நாளும் இரவு படுப்பதற்கு முன்பதாக இறைவனிடத்திலே கரம் ஏந்தி, யா அல்லாஹ், இன்றைக்கு நான் இத்தனை பாவங்களை செய்து விட்டேன், யா அல்லாஹ் என்னை மன்னித்துக்கொள் யா அல்லாஹ் என்று கேட்க வேண்டாமா? காரணம், நாளை காலை வரை நாம் இருப்போம் என்பது சொல்ல முடியாது. மரணம் என்பது எந்த நேரத்திலே வரும் என்று சொல்ல முடியாது. அல் மௌத் அன் நசீஹத்து சாக்கினா, அது ஒரு மௌன உபதேசம், அது ஒரு மௌன உபதேசம். அந்த உபதேசம் வருகிற பொழுது யாரும் எதையும் எடுத்துக்கொண்டு சொல்ல முடியாது. மகா அலெக்சாண்டர், உலகத்தினுடைய சக்கரவர்த்தி துல்கர்னைன் இறக்கிற வேளையிலே சொன்னார் தன்னுடைய அமைச்சரிடத்திலே, என்னுடைய கையை ஜனாதா பெட்டிக்கு வெளியே விட்டு விடுங்கள் என்றார். உலகத்துக்கே அரசராக இருக்கிற துல்கர்னைன் கூட இறந்து விட்டால் எதுவுமே கொண்டு போக முடியாது என்று உலகத்திற்கு அது ஒரு பாடமாக இருக்கட்டும். இந்த பாடத்தை அவர் எங்கிருந்து கற்றுக்கொண்டார்? ஒரே ஒரு இறைநேசரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டார். அவர் சும்மா அலைஞ்சிட்டு இருக்கார், ஒரு மஜ்னூன் மாதிரி. அரசர் போய் கேட்கிறார், என்ன இப்படி சும்மா அலைஞ்சிட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் கவலை இல்லையா? எனக்கு கவலை இல்லை, நாட்டையே நான் வைத்திருக்கிறேன், எனக்கு கவலையாக இருக்கிறதே, உங்களுக்கு ஏன் கவலை இல்லை? நீங்கள் இந்த கவலை இல்லை என்ற பாடத்தை எங்கே கற்றுக்கொண்டீர்கள் என்கிற பொழுது அந்த மஜ்னூன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பக்கத்தில் இருக்கிற நாயை காட்டி, இங்குதான் நான் கற்றுக்கொண்டேன் என்றார். நாயிடத்திலே என்ன சொல்லுகிறீர்? ஆம், நான் பிச்சைக்காக ஒரு பாத்திரம் வைத்திருந்தேன், நீர் குடிப்பதற்காக ஒரு பாத்திரம் வைத்திருந்தேன். நாயை பார்த்து, அது சாப்பாட்டுக்கு தனியா பாத்திரத்தை தொங்க போட்டு போறது இல்ல, தண்ணி குடிப்பதற்கு தனி பாத்திரங்களை வைத்துக் கொள்ளவில்லை, அது நிம்மதியாக இருக்கிறது. என்னுடைய குருவே இந்த நாய் தான், அதனால் நானும் அந்த பாத்திரங்களை எல்லாம் நான் தூக்கி அடுத்தவர்களுக்கு கொடுத்து விட்டு நான் இப்பொழுது நிம்மதியாக இருக்கிறேன். இப்பொழுது உலகத்திலே எப்படி நான் தோன்றினேனோ அப்படித்தான் மறைய போகிறேன் என்பதும் எனக்கு தெரிந்தது, அதனால் நான் நிம்மதியாக இருக்கிறேன் என்ற பாடத்தை மகா அலெக்சாண்டருக்கு அந்த மஜ்னூன் கற்றுக் கொடுக்கிறார். மகா அலெக்சாண்டர் உலகத்துக்கே கற்றுக் கொடுக்கிறார். அதனால் மரணம் என்பது எந்த வேளையிலும் வந்து விடலாம். மரணமும் இரணமும் இறைவனின் கைவசம் இருக்கிறது. எனவே அன்புக்குரிய இறைநேசர்களே, மூத்து கபில அன் தமூத்து,